ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான புதினா சட்னி. தட்டுக்கடை ஸ்டைல் புதினா சட்னி. புதினாவோட வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி செய்கிற ஒரு செம்ம டேஸ்டியான சட்னி. ஈஸியான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. தட்டுக்கடைகளில் பஜ்ஜி போண்டா வடையோடவும் இந்த சட்னி பரிமாறுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி செஞ்சால் இட்லியை நம்ம தொட்டு சாப்பிட மாட்டோம், இந்த சட்னியில் புரட்டி எடுத்து சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் எடுத்துருக்குறாங்க. இது எங்கள் வீட்லேயே வளர்ந்த புதினா, நல்ல வாசனையாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். புதினா இலைகளை மட்டும் நம்ம பறித்து எடுத்துகிட்டு இந்த தண்டு பகுதியை நம்ம மண்ணில் நட்டி வச்சா அகைன் நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா வரும். ஒரு சின்ன தொட்டியில் வச்சா கூட போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான புதினாவை அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கலாம். புதினாவில் நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம், நம்மளுக்கு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அடிக்கடி புதினா எடுத்துக்கிறது நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது. நல்ல புதினா சட்னியாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சு, கழுவி வச்சாச்சு. இது கூட அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கூடவே ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் உருவி வச்சுருவோம். ஸோ இது 3 சேர்த்து தான் இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருவோம். கூடவே 2 சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த பூண்டு இஞ்சி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுருவோம். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே இந்த சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக தான் செய்கிறேன். இங்கே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாவோட குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவாங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 சின்ன சைஸ் நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளியில் புளிப்பு இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே தக்காளி மட்டுமே சேர்க்கிறேன், புளி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஹைப்ரிட் தக்காளி சேர்க்கிறதா இருந்தால் ஒரு சின்ன பீஸ் புளி மட்டும் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி குயிக்காக வதங்கிடும் நம்ம உப்பு சேர்த்து வதக்கி விட்டால். ஸோ உப்பு சேர்த்து விட்டு ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அகைன் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்கி விடுவோங்க. அந்த தக்காளியோடு சேர்ந்து இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடும். பாருங்கள், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனி அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி உப்பு வதக்கும் போது சேர்த்துருக்குறோம். ஸோ அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டு இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான புதினா, வெங்காய, தக்காளி வதக்கி அரைச்ச சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் லூஸாக கலந்துக்கிட்டால் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் லூஸாக கலந்துட்டு இப்போ கண்டிப்பாக தாளிப்பு சேர்த்துருவோம். தாளிப்பு சேர்க்கும் போது தான் அந்த கம்ப்ளீட் டேஸ்ட் கிடைக்கும். இந்த தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே ஒரு 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு வச்சிருக்கிற சட்னி மேலே சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையான புதினா சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கி சட்னி அரைச்சிருக்கிறோம். செம்ம வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சட்னி எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. வடை, போண்டா, பஜ்ஜிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சுட சுட இட்லி பரிமாறி இந்த சட்னி சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இட்லியை சட்னியில் தொட்டு சாப்பிட மாட்டோம், சட்னியோட பரட்டி தான் எடுத்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான்,
டக்குன்னு குயிக்காக நம்ம பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.